வணக்கம். நவம்பர் 10ஆம் தேதி பங்குச்சந்தை முடிந்த பின் அல்லது முடிகிற தருணத்தில் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்னைக்கு அரசாங்கம் சுகர் கேன் வழியாக தயாரிக்கக்கூடிய எத்தனாலுடைய விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. லிட்டருக்கு 1 லிட்டர் 62 ரூபா 65 பைசாவாக இருந்தது. இப்போ 63 ரூபா 45 பைசாவாக உயர்த்த போறாங்க. இது டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும்னு செய்தி வெளியாயிருக்கு. NIIT லிமிடெட் அவங்க குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி கன்சாலிடேட்டட் ரெவன்யூ இந்த குவார்ட்டருக்கு 314 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 44% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 101% அதிகரிச்சிருக்கு. பகீரியா இண்டஸ்ட்ரீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு நிலம் லீஸில் எடுக்கிறாங்க. 95 வருடத்திற்கு லீஸ் எடுக்கிறாங்க. இங்கே அவங்களுடைய புது ப்ராஜெக்ட்ஸ் மற்றும் விரிவாக்கம் செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. VST டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி புதிதாக ஒரு முதலீடு செய்கிறாங்க. $1.6 மில்லியன். ஜிமினோ அப்படின்ற கம்பெனியில் இவங்க எலக்ட்ரிக் டிராக்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த டிரான்சாக்ஷன் டிசம்பர் 31, 2021 முடிவடையும்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. ஆயில் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு $3.50. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் நவம்பர் 24. இந்த பேமெண்ட் டிசம்பர் 10 அல்லது அதற்கு முன்பே செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இந்த குவார்ட்டருக்கு 504 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டருடன் கம்பேர் செய்யும்போது 239 கோடிகள் மட்டுமே இருந்தது போன வருடம் இதே குவார்ட்டர். ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் சோலார் லிமிடெடுக்கு அக்யூட் கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங் வெளியிட்டிருக்கிறாங்க. 200 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கமர்ஷியல் பேப்பருக்கு A2+ அப்கிரேட் ஆயிருக்கு. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், எது அதிகபட்ச ரேட்டிங், எது குறைவான ரேட்டிங் நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக எடுத்துக்காட்டுடன் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். EPL லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு $2.15 நிர்ணயித்திருக்கிறாங்க. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் நவம்பர் 19ஆம் தேதி. மெட்ரோபாலிஸ் ஹெல்த்கேர் குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. ரெவென்யூ இந்த குவார்ட்டருக்கு 303 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டரில் 288 கோடிகள் மட்டுமே. ஸோ ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கீழே போயிருக்கு. 58 கோடிகள் மட்டுமே இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 61 கோடி ரூபாய். ஐரிஸ் பிஸ்னஸ் சர்வீஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஏர்னஸ்ட் அண்ட் யங் குவைத்துடன் இணைந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னா கேபிட்டல் மார்க்கெட் அத்தாரிட்டி குவைத் கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன கால அளவு, என்ன தொகை அப்படின்ற தகவலை கம்பெனி வெளியிடலை. AF என்டர்பிரைசஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆர்டர்னா பிளாஸ்டிக் கிரேட் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் அடுத்த 2 ஆண்டிற்கு. விப்ரோ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. விப்ரோக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் அல்லது புது கிளைண்ட் கிடச்சிருக்கிற மாதிரி அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ப்ராஜெக்டுடைய தொகை என்ன கால அளவு போன்ற விஷயங்கள் கம்பெனி வெளியிடல. யார்கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னா அக்ரிகோ அப்படின்ற நிறுவனத்திடமிருந்து கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு $1.35 நிர்ணயித்திருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் நவம்பர் 25. டால்ஃபின் ரப்பர்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா விற்பனை செய்திருக்கிறாங்க. இன்னைக்கு 1.58 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $52.62. பேங்க் ஆஃப் பரோடா குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கம் கீழே விழுந்திருக்கு 2% இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் கீழே போயிருக்கு 6% இயர் ஆன் இயர் கம்பேரிசனில். கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் விழுந்திருக்கு 8.11%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 9.14% இருந்தது. நெட் NPA அதிகரிச்சிருக்குங்க. 2.51% இருந்தது போன வருடம் இதே குவார்ட்டரில். இந்த குவார்ட்டரில் 2.83 உயர்ந்திருக்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். கிருத்தி இண்டஸ்ட்ரீஸ் 17% ஷேர் ப்ரைஸ் உயர்ந்தது. 2496% வால்யூம் அதிகரிப்பு. பாரத் ரசாயன் 13% ஷேர் ப்ரைஸும் 539% வால்யூம் அதிகரிப்பு. ஷாரதா மோட்டார் 10% ஷேர் ப்ரைஸ் 987% வால்யூம். குல்ஷன் பாலியால்ஸ் 10% ஷேர் ப்ரைஸ்
அதிகரித்தது 295% வால்யூம் அதிகரிப்பு. HEG 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது 638% வால்யூம் அதிகரிப்பு. NIIT 9% ஷேர் பிரைஸும் 502% வால்யூம் அதிகரிப்பு. இன்டெலெக்ட் டிசைன் 7% ஷேர் பிரைஸ் மற்றும் 376% வால்யூம் அதிகரிப்பு. டால்மியா சுகர் 7% ஷேர் பிரைஸ் 507% வால்யூம். ருச்சி சோயா கிட்டத்தட்ட 7% உயர்ந்தது 631% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சமன்லால் செட்டி 14% வீழ்ச்சி 1406% வால்யூம் அதிகரிப்பு. ஃபஸ்ஸோஸ் சொல்யூஷன் 9% விழுந்தது 768% வால்யூம் அதிகரிப்பு. ரோசல் இந்தியா 9% வீழ்ச்சி 497% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா கிட்டத்தட்ட 9% விழுந்தது 564% வால்யூம். இந்தியா சிமெண்ட்ஸ் 6% வீழ்ச்சி, அவங்க ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்தியா சிமெண்ட்ஸ் 469% வால்யூம் அதிகரிப்பு. அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் 4% வீழ்ச்சி 121% வால்யூம் அதிகரிப்பு. நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயரை விரைவாக பார்க்கலாம். டாடா ஸ்டீல், ஆப்டெக், கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜிஸ், கொச்சின் ஷிப்யார்ட், குட்யர், காட்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், ஹெரன்பா, இந்தியா புல்ஸ் ஹவுசிங், லிபர்ட்டி ஷூஸ், மேட்ரிமோனி.com, நாட்கோ ஃபார்மா, NDTV, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஜாக்கி பிராண்டை நடத்தக்கூடிய கம்பெனி, நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி, ரெயில்டெல், டெக்ஸ்மேக்கோ ரெயில், சொமானி செராமிக்ஸ் மற்றும் ஜி என்டர்டெயின்மெண்ட். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.